பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். இன்றைக்கு ஜூன் மாதம் 6ஆம் தேதி 2024 அமாவாசை. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய கரங்கள், இரண்டு கரங்களும் ஒரு முக்கியமான ஒரு பாகம் வகிக்கிறதை பார்க்கிறோம். இந்த கரங்கள் எத்தனையோ விதமான எமோஷன்ஸை வெளிப்படுத்தும். ஒருவருக்கு எச்சரிக்கை கொடுப்பதாலும் சரி, இல்லை வாழ்த்து கூறுவதாலும் சரி, இல்லை தன்னுடைய வலிமையை காண்பிக்கிறதாகவும் சரி, ஆசீர்வதிக்கிறதாகவும் சரி, இந்த கரங்கள் ஒரு முக்கியமான பாகம் வகிக்கிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்திலே விடுதலை பயணம் 17ஆம் அதிகாரம் 11 13 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். மோசே தம் கையை உயர்த்தி கைகளை உயர்த்தி இருக்கும் போதெல்லாம் இஸ்ரவேலர்கள் வெற்றியடைந்தனர். அவர் தம் கையை தளர்ந்து விட்ட போதெல்லாம் அமலேக்கியர்கள் வெற்றியடைந்தனர். மோசேயின் கைகள் தளர்ந்து போயின. அப்பொழுது அவர் கல் ஒன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன் மேல் அமர்ந்தார். அவர் கைகளை அகரோன் ஒரு பக்கமும் கூர் மறுபக்கமும் தாங்கிக் கொண்டனர். இவ்வாறாக அவர் கைகள் கதிரவன் மறையும் வரை ஒரே நிலையில் இருந்தன. யோசுவா அமலேக்கரையும் அவருடைய மக்களையும் வாளுக்கு இரையாக்கி முறியடித்தார். Praise the Lord, hallelujah. ஒரு யுத்தம் நடக்கிறது இஸ்ரவேல் மக்களுக்கும் அமலேக்கியர்களுக்கும். அந்த குன்றின் மேலே மோசேனை அவர்கள் அமர வைக்கிறார்கள். மோசேனுடைய கரங்கள் ஓங்கி இருக்கும் மட்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றியடைகிறதை பார்க்கிறோம். யோசுவானுடைய படை அமலேக்கியர்களை வீழ்த்துகின்றன. சோர்ந்து போய் அவருடைய கை கீழே விழுகிற பொழுது, இல்லை ஆசீர்வதிக்க மறுக்கிற, அதாவது செய்யாத இருக்கிற அந்த நிலையிலே அமலேக்கியர்கள் வெற்றியடைகின்றனர். அகரோனுக்கும் கூருக்கும் ஒரு யோசனை தோன்றுகிறது. அவர்கள் கதிரவன் மறையும் வரை, அதாவது யுத்தம் முடியும் வரை அவர்களுடைய கைகளை ஒரு பக்கமும் மறுபக்கமும் பிடித்து வைத்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றியடைகிறதை பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே சகோதரியே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவராக மோசே இருந்தார். அவர் ஆசீர்வதிக்கிற அந்த வேளையிலே கடவுளாகிய தேவன், கர்த்தராகிய தேவன் மோசேனின் மூலியமாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். ஒரு குடும்பத்துக்கு தலைவராக தகப்பன் இருக்கிறார். அவர் மூலியமாக அவருடைய கரங்கள் ஓங்கி இருக்கும் மட்டும் அவரும் அவருடைய குடும்பத்தினரும் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். இது நிச்சயம்தான். நம்மளுடைய இல்லங்களிலும் சரி, எல்லா சூழ்நிலைகளிலும் சரி, மோசேன் பிறரை ஆசீர்வதிக்க தகுந்த நிலைமையிலும் தகுதி உள்ளவராக இருந்தார். பிறரை ஆசீர்வதிக்கும் வண்ணம் நம் வாழ்க்கை கடவுளுக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா? கடவுள் விரும்பின அந்த வாழ்க்கை, கடவுளுக்கு ஒரு சித்தமான வாழ்க்கை வாழ்ந்த மோசேன்
பிறரை ஆசீர்வதிக்கும் அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தி இருந்தார். இந்த கரங்கள் எத்தனையோ காரியங்களுக்காக ஒரு மனுஷன் உபயோகிக்கிறதை பார்க்கிறோம். கடவுளுடைய ஆசீர், அந்த வல்லமை ஒரு மனுஷன் மேலே இறங்குகிற பொழுது இதே கரங்கள் வலிமை பெற்று வெற்றி அடைகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு தியானத்துக்குரிய காரியம் என்ன? இந்த கரங்கள் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருப்பது பிறரை ஆசீர்வதிக்க. இந்த கரங்கள் மூலியமாக நாம் பிறரை ஆசீர்வதிக்க முடியும். ஆசீர்வதிக்கும் வண்ணம் நம்மளுடைய கரங்கள் பிறரை ஆசீர்வதித்து அவர்களை என்னென்ன அவர்களுடைய விரும்புகிறாரோ அவருடைய ஜெப விண்ணப்பங்களை, அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் வண்ணம் ஆசீர்வதிக்கிறவனுடைய வாழ்வும் அவன் கர்த்தராகிய தேவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒப்புரவான ஒரு வாழ்க்கை நிச்சயத்திலும் நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்க்கையாக, கடவுளின் சித்தத்துக்குரிய வாழ்க்கையாக இருக்க வேணும். கடவுளுக்கு விரோதமாக ஒரு தகப்பன் தன்னுடைய வாழ்க்கை வாழுகிறான் என்றால் அவன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியாது. ஒரு சங்கத்துக்கோ ஒரு சர்ச்சுக்கோ ஒரு தலைமை நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழுகிற வேளையிலே அவன் மூலியமாக அவனும் அவனுடைய சங்கமும் கூட ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, நம்மளுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கையாக இருக்கிற வேளையிலே கணவன் மனைவியை ஆசீர்வதிக்கலாம். அவனுடைய ஆசீர் பரிபூர்ணமாய் அந்த மனைவியின் மேலே இருக்கும். மனைவி கணவனை ஆசீர்வதிக்கலாம். பெற்றோர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கலாம். இந்த ஆசீர் கொடுப்பதற்கு வயது வித்தியாசம் கிடையாது. மனப்பூர்வமாக பிள்ளைகள் பெற்றோர்களை ஆசீர்வதிக்கலாம். ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு அருமையான வாழ்க்கையிலே நாம் ஜீவிக்கும் பொழுது நிச்சயத்திலும் நிச்சயமாக கர்த்தராகிய தேவன் நம்மிலே பூரிப்படைவதும் நம்மை கண்டு அவர் மகிழ்ந்து போவார். இந்த இரவு தியானிப்போம். நம்மளுடைய வாழ்வு பிறரை ஆசீர்வதிக்கும் வண்ணம் இருக்கிறதா, இல்லை விரோதமாய் ஆசீர்வதிக்க முடியாத நிலைமையில இருக்கிறதா? ஒருவேளை ஆசீர்வதிக்க முடியாது ஐயா பல காரணங்களாலே என்றால் அந்த காரணங்களை நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு விலக்க பார்ப்போம். கர்த்தரிடத்திலே ஆசீர் பெறுவோம். ஆமென்.